டாக்டர், எனக்கு பிரைவேட் பார்ட்ல கருப்பாவும் தடிப்பாவும் அரிப்பாவும் இருக்கு. அது எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது. அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடத்துல கைய வச்சு என்னால சொரிய முடியல. நான் ஏற்கனவே ஒரு சில டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். அவங்க அதை எக்ஸாமின் பண்ணிட்டு உங்களுக்கு ஜெனிட்டல் லைச்சன் பிளானஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனா இதுவரை எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க. ஒரு சிலருக்கு பிறப்புறுப்பு பகுதியில கருத்த நிறத்திலேயோ அல்லது ஊதா நிறத்திலேயோ அல்லது பிரவுன் கலர்லயோ சேஞ்சஸ் ஏற்பட்டு அந்த இடத்துல தடிச்சு ஒரு மாதிரி அரிப்பும் வீக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஜெனிட்டல் லிச்சன் பிளானஸ்னு பேரு. இது ஒரு தொற்று நோயோ அல்லது பால்வினை நோயோ கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எனக்கு அந்த இடத்துல இருக்கு, அதனால அது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா அப்படின்னு கேட்பாங்க. இது பால்வினை நோய் கிடையாது, தொற்று நோயும் கிடையாது. இது ஏன் வருது, இதனுடைய சிம்டம்ஸ் என்ன, இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாமா? லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் தவறுதலா நம்ம தோல்ல உள்ள செல்ல அட்டாக் பண்றதுனால வரக்கூடிய ஒரு வீக்கம். இது கை காலில் வர்றது மாதிரி, வாயில வர்றது மாதிரி ஜெனிட்டல் ரீஜன்லயும் வரலாம். இது ஒரு நான் கண்டேஜியஸ் டிசீஸ், அதாவது ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இதனுடைய பொதுவான அறிகுறிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் மாறுபடலாம். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடுமையான அரிப்பு, தாங்க முடியாத எரிச்சல், ஸ்கின் வயலட் கலர்லயோ ரெட் கலர்லயோ அல்லது பிரவுன் கலர்லயோ சேஞ்ச் ஆகிறது, அந்த இடத்துல வெள்ளை நிற கோடு இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த உறுப்பு பகுதியில புண்ணு வரலாம், யூரின் போகும்போது எரிச்சல் வரலாம், ரிலேஷன்ஷிப் போது அந்த இடத்துல வலியும் வரலாம். ஆண்களுக்கு இன்டிமசி டைம்ல அவங்களுக்கு அந்த இடத்துல வலியும் வரலாம். ஆண்குறி நுனியில வட்ட வட்டமா திட்டு திட்டா தடிப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சிவியர் இச்சிங் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படல. இருந்தாலும் சில ஜெனட்டிக் ரீசன்ஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ், சில மெடிசனுடைய காம்ப்ளிகேஷன் அண்ட் சைடு எஃபெக்ட், ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ், சில லோக்கல் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணலாம். ஓகே டாக்டர், எனக்கு ஜெனிட்டல் லிச்சன் பிளானஸ் இருக்கு, வீட்டு வைத்தியம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா ஜெனிட்டல் லிச்சன் பிளானஸ் சிவியாரிட்டியை நாம குறைக்க முடியும். அதாவது கம்ஃபர்டபுளான காட்டன் ட்ரெஸ் போடுங்க, கம்ஃபர்டபுளான இன்னர்ஸ் போடுங்க, ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள சோப்பு, ஸ்ப்ரே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயமா பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்க்கான கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு டென்ஷனும் ஆகாம இருங்க, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது அவசியம், ஆலோவேரா ஜெல் நீங்க வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட பகுதியை வெறும் வெதுவெதுப்பான தண்ணியால நீங்க கிளீன் பண்றது பெஸ்ட். அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஸ்மெல்டு சோப் யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமான காரம், மசாலா, எண்ணெய் பொருள், அவுட் சைட் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. புளிப்பான பொருட்களை அவாய்ட் பண்ணுங்க. சிட்ரஸ், தக்காளி இதெல்லாம் தொந்தரவை அதிகப்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது அவசியம். சிட்ஸ் பாத் நீங்க எடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசர் நீங்க டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால மாய்ஸ்சரைசர் வாங்க முடியல அப்படின்னா நீங்க சுத்தமான இயற்கையான தேங்காய் எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், எனக்கு ஜெனிட்டல் லிச்சன் பிளானஸ் இருக்கு, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆனா இதுவரை எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹோமியோபதியில ஜெனிட்டல் லிச்சன் பிளானஸ்க்கு நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்றதுனால ஹோமியோபதி மெடிசன்ஸ் இம்யூனிட்டியை சரி பண்ணி அதனுடைய சிம்டம்ஸை நல்லாவே குறைக்க உதவும். ஸோ நீங்க தயங்காம சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். நன்றி.